गाइस एयरपोर्ट வந்துட்டோம் गाइस போர்டிங் பாஸ் வாங்க போகிறோம். வாங்குவோம். அங்கே போய் போர்டிங் பாஸ் வாங்கணும். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய நிலமை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் போய் போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு நிறைய ஃப்ளைட் நின்றுட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் நின்று பார்த்து எப்பயுமே நம்ம என்ன தான் ஃப்ளைட்லேயே போனாலும் அந்த ஃப்ளைட்டோட எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு எப்பயுமே ஸ்டாப் ஆகாதுல்ல. அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூடயே பக்கத்தில் சீட்டில் இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் விண்டோ சீட் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிவி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க கைஸ். அது நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுத்தாங்க. செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், சுமாராக இருந்துச்சு. ஏன்னா பச்சை சிக்கனை வெறும் உப்பு மிளகா எதுவுமே போடாமல் சும்மா வேக வச்சு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட ஸ்கில்ஸை கொஞ்சம் காட்டணும் இல்லையா, அதனால பர்கரை வச்சு நான் ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்டேன். ஒரு செம்ம வியூ பாயிண்ட்டு. இதை பார்க்க முடியலை. பக்கத்தில் இருக்க ஒரு அக்கா கிட்ட கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னோம். மாசாக இருந்துச்சு அந்த வியூ. செம்மையாக மலைக்கு மேலே ஐஸ்கிரீம் மாதிரி குட்டி குட்டியாக சூப்பராக இருந்துச்சு அது பார்க்கும்போதே. இதெல்லாம் நம்ம ரீல்ஸில் தான் பார்ப்போம், நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. கைஸ் இந்தியாவில் கால் எடுத்து வச்சுட்டேன் கைஸ். இந்தியாவில் கால் எடுத்து வச்சுட்டேன். ஜாலி 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 வச்சுருக்காங்க. ஐயோ அவங்களுக்குலாம் வெயிட் பண்ணு. பட் சம் ஹாப்பி 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 ஆல்ரெடி நம்ம பீப்புள்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இல்லை. இந்தியா ஸ்கின்னை கொஞ்சம் ஏலியன் மாதிரி தெரியுறாங்கல்ல. ரொம்ப ஒரு மாதிரி இது வினோதமாக இருக்குது. நம்ம எங்கேயோ கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்குது. உஸ்பெகிஸ்தான் அகெயின்ஸ்ட் இந்தியா, டெல்லி. அப்புறம் ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் கால் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி செம்ம ஃபீல் தான். டெல்லியில் தான் இத்தனைக்கும் நான் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே எஸ்கலேட்டரில் போயிட்டு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் வரப்போ டெல்லி அவ்வளோ சுற்றி பார்க்கல, ஏர்போர்ட்டை. இது வரும்போது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த இமிக்ரேஷன் டைமில் கொஞ்சம் மக்கார் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஏதேதோ காட்டி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் அங்கே நர்வஸ் ஆன காரணத்தினால என்னால் வீடியோ எதுவும் எடுக்கலை நான். vlog மாதிரி எதுவுமே எடுக்காமல் அப்படியே. அப்புறம் செம்மையாக இருந்துச்சு. மேலே இருந்து பார்க்கும்போது க்ளவுட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கீழே இருந்து பார்க்கும்போது ஃப்ளைட் குட்டியாக தெரியும், மேலே போய் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியலை. அப்புறம் நம்மளுக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். கைஸ் கோயம்புத்தூர் வந்துட்டோம் கைஸ். நம்ம நேட்டு ஊர் கைஸ். இப்போ நம்ம போய் நம்மளோட ஃபேமிலியோட ரியாக்ஷனை பார்க்க போகிறோம். பார்ப்போம். ஆக்சுவலி ஒரு முக்கியமான பொருளை மறந்துட்டேன். இப்படியே போவோம். நம்ம எங்கே இருக்காங்கன்னு தெரில, பட் பார்ப்போம். அப்புறம் இந்த இடத்துல தான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகி வீடியோ மறந்துட்டேன். அப்படியே போயிட்டு ஹக்கெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் வந்திருந்தாங்க, அம்மா அப்பா எல்லோரும் சர்ப்ரைஸ்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் காரில் ஏற்றி விட்டு நான் பாய் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் ஒரு செம்ம ஃபீல். ஒரு மாதிரி இந்த காரு, பைக்கு, ஆட்டோ இந்த சவுண்ட்லாம் கேட்டு மக்களோட சவுண்ட், தமிழ் வாய்ஸ் கேட்டுச்சுன்னா அது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தேன். ஜஸ்ட்டு எதுவுமே கிடையாது. பட் அந்த ஊரில் ஒரு புதுசான ஒரு லாங்குவேஜை கேட்டுட்டு இங்கே சும்மா என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அதை கேட்டே எனக்கு செம்மையாக எக்ஸைட் ஆச்சு. வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியோ நான் எங்கள் ஊருக்கு வந்துட்டேன், ஜாலி அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருந்தேன். அப்புறம் காரில் நான் போக மாட்டேன், அப்பா கூட தான் போவேன் அப்படி சொல்லி பைக்கில் போயிட்டுருந்தேன். அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே போய் டிராஃபிக்கு அந்த ஊரில் காரு தான் அதிகம். இந்த ஊரில் பைக்கு, பஸ்ஸு, ஆட்டோ, டாக்ஸி அது இதுன்னு பார்க்கவும் ரொம்ப ஏதோ குழந்த மாதிரி எக்ஸைட் ஆகிட்டு இருந்தேன் நான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி ஆரத்திலாம் எடுத்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வலது கால் எடுத்து உள்ளே வச்சு நம்ம வேட்டையை தொடங்கிட்டோம்.